லவ்ல இருந்து மேரேஜ்க்கு எடுத்துட்டு போறீங்கல்ல, இந்த ஸ்டேஜ்ல நீங்க என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணீங்க? வீட்டில் ஃபர்ஸ்ட் ஓகே பண்றது அதுதான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து வீட்டில் எப்படி பேச ஓகே பண்ணுறது, அது கிளியர் ஆயிடுச்சுனாலே நம்ம லைஃப் நம்ம பார்த்துக்கலாம். உங்க வீட்ல எங்கள் வீட்டில் அக்செப்ட் பண்ணல. அதுக்கப்புறம் லேட்டர் அதுக்கப்புறம் நான் வந்து பேசினேன், இல்லை நான் மேரேஜ் பண்ணிப்பேன் அவங்கள தான் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க ஓகே மாதிரி தான் சொன்னாங்க. மேரேஜ்க்கு அப்புறம் இல்லை ஓகே ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்ட்ரகிள்ஸ், இந்த வீட்டை விட்டு ஓடி போயிட்டு இந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கல? வீட்டை விட்டு ஓடி போயிட்டுன்னா சொல்லாம போக மாட்டேன். வீட்டில் சொல்லிட்டு நான் மேரேஜ் பண்ணிக்க போறேன், நீங்களும் வந்து நின்னீங்கன்னா நாங்கள் 2 பேருமே ரொம்ப ஹாப்பியா இருப்போம். வரல அப்படின்னா. ஸோ இப்போ நீங்க வந்து உங்க மேரேஜை நீங்களே தான் பண்ணிக்கிட்டீங்க? என்னோட ஹஸ்பண்ட் தான் வந்து எல்லாமே பண்ணாங்க. எப்படி ப்ரோ அந்த தைரியம் எல்லாம் வந்தது? நமக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும்போது ஸோ நம்ம தைரியம் தானா வர வச்சு, அதெல்லாம் வராது, பார்த்து கற்றுக்கிறது தான். நிறைய விஷயம் நம்ம பார்த்துருப்போம், சின்ன வயசுலேருந்து நிறைய பட்டிருப்போம், அதுலேருந்து கற்றுக்கிறது தான். சரி, இப்போ பேரண்ட்ஸ் எல்லாம் அந்த ஸ்டேஜ்ல இவ்வளோ நாள் வளர்த்துட்டோம் உங்களை, எங்களுக்கு பண்ணி வைக்க தெரியாதா, நீங்களே போய் பண்ணிக்கிட்டீங்களா, எதுவும் கேட்டது இல்லையா? இல்லை நான் அவ்வளோ பேரண்ட்ஸ் சைடு நான் அவ்வளோ வளரல, ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி தான். அவங்களுக்கு பேரண்ட்ஸ் கிடையாது, என்னோட பேரண்ட்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. என்னோட அம்மா அப்பா மட்டும்தான் இருக்காங்க. என்னோட வீட்டில் ப்ராப்ளம் பண்ணாங்க. இப்போ ஆஃப்டர் மேரேஜ் அவங்க என்ன நல்லா பார்த்துக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன வேணும், இப்போ எங்கள் அப்பா அம்மா பார்த்து மேரேஜ் பண்ணி வச்சாலும் ஆப்வியஸாக என்ன நினைப்பாங்க, பையன் பொண்ணை நல்லா பார்த்துக்கணும், பட் அவங்களே பண்ணுறாங்க.